பகுதி 1. சிறுவயது, குடும்பம், கல்வி. ஒரு மனிதரின் வாழ்க்கை எப்படி படைக்கப்படுகிறது என்றால் அவர் பிறந்த இடம், குடும்பம், அவர் கண்ட அனுபவங்கள், கல்வி இவைதான். இன்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஏன் இவ்வளவு தீவிரமாக தமிழ் பற்றி பேசுகிறார்? அவர் ஏன் தமிழ் தேசிய உணர்வை தன்னுடைய உயிரோடு இணைத்துக் கொண்டார் என்பதை புரிந்து கொள்ள அவருடைய சிறு வயது வாழ்க்கையிலிருந்து தொடங்கி பார்க்க போகிறோம். சீமான் 1966 நவம்பர் 8ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் வேம்பூர் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். அவருடைய முழு பெயர் செந்தமிழன் சீமான். அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய குடும்பம் செல்வந்தமோ பெரிய அதிகாரமோ கொண்ட குடும்பம் இல்லை. சாதாரண கிராமத்து மக்கள் சந்திக்கும் சிரமங்களையே இவர் சிறு வயதில் அனுபவித்தார். மழை பெய்யாமல் போனால் வயல்களில் விளைச்சல் கெடுதல், விவசாய கடன், குடும்ப சுமைகள் இவை அனைத்தும் சிறுவயது வாழ்க்கையில் சீமானின் மனதில் ஆழமாக பதிந்தன. கிராமத்து சூழல் என்பது சாதாரணமாக தோன்றினாலும் அது ஒருவரின் சிந்தனையை ஆழமாக பாதிக்கும். சாமானிய மக்களின் வறுமை, போராட்டம், கடின உழைப்பு இவையே சீமான் மனதில் நான் ஒரு நாள் இவர்களின் குரலாக இருக்க வேண்டும் என்ற விதையை விதைத்தது. அப்பொழுது தமிழகத்தில் பெரிய அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கிராம மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. இதையும் சிறு வயதில் அவர் கவனித்தார். ஆரம்ப கல்வியை அரியலூர் மாவட்டத்திலே முடித்தார். பள்ளி நாட்களில் தமிழ் பாடங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். கவிதைகள், உரைகள், வரலாறு இவற்றை வாசித்தும் பேசியும் புகழ் பெற்றார். ஆசிரியர்களிடம் இந்த பையன் ஒரு நாள் பெரிய பேச்சாளர் ஆகுவான் என்ற பாராட்டும் பெற்றார். விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்டினார். ஆனால் பேச்சு திறமை மற்றும் எழுத்து திறமை இவருடைய அடையாளமாக இருந்தது. மாணவர் காலத்திலிருந்து சமூக நீதி, அரசியல் விவாதங்களில் ஈடுபட்டார். அந்த காலத்தில் மாணவர் அமைப்புகள் பலவும் அரசியல் சார்பான சிந்தனைகளை வளர்த்தன. அதிலும் சீமான் பங்கேற்றார். பாரதியார் கவிதைகள், வள்ளுவர் குரல், தமிழ் வரலாறு இவை அனைத்தும் அவரை தீவிரமாக பாதித்தன. தமிழன் தன் அடையாளத்தை மறந்துவிட்டான், அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு அக்காலத்திலேயே வந்தது. சீமான் மாணவர் காலத்திலேயே தமிழ் இலக்கியங்களை தீவிரமாக வாசித்தார். அதிலும் குறிப்பாக பாரதியாரின் கவிதைகள், சுப்பிரமணிய சிவா எழுத்துக்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் போன்றவர்களின் வரலாறு, உயிரும் ஊருமாக தமிழ் என்ற உணர்வை தூண்டும் கட்டுரைகள் இவை அனைத்தும் அவரது வாழ்க்கையில் அடித்தளம் அமைத்தன. பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களில் பல்வேறு பேச்சு போட்டிகளில் பங்கேற்றார். தமிழின் மேன்மை, சமூக பிரச்சனைகள் குறித்து பேச்சுரையாற்றினார். ஒவ்வொரு உரையும் அவரை இன்னும் தீவிரமாக அரசியல் சிந்தனைக்கு இட்டு சென்றது. விவசாய குடும்பம் உழைப்பின் மதிப்பை கற்றுக் கொடுத்தது. கிராமத்து வறுமை சமூக அநீதியை உணர்த்தியது. தமிழ் இலக்கியம் அடையாளம் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கியது. மாணவர் வாழ்க்கை அரசியல் மீது ஆர்வத்தை வளர்த்தது. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த சீமான் தனது சிறு வயதிலேயே மக்களின் வழி, மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கண்டவர். அதுவே அவருடைய வாழ்நாளில் பிற்பாடு வரும் தமிழ் தேசிய உணர்வுகளை அடித்தளமாக அமைத்தது. அடுத்த கட்டத்தில் அவர் சினிமா உலகுக்குள் சென்றாலும் அந்த அனுபவங்கள் அனைத்தும் இவருடைய சிந்தனையை அரசியலுக்கு தள்ளியது. பகுதி 2. சினிமா உலக பயணம். சீமான் தனது கல்விக்கு பிறகு சினிமாவில் தான் அவரை வெளிப்படுத்திக் கொண்டார். ஆனாலும் அந்த சினிமா உலகம் அவ்வளவு எளிதானதல்ல. அந்த உலகம் அவருக்கு வெற்றியை மட்டுமல்ல, தோல்வியையும் தந்தது. ஆனால் அந்த அனுபவமே அவருடைய அரசியல் பயணத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. 1990களின் ஆரம்பத்தில் சினிமா உலகில் கால் வைத்தார். தமிழ் சினிமா அப்போது இருக்கும்போது பெரும்பாலும் காதல், காமெடி, ஆக்ஷன் கதைகளில் மட்டுமே சிக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் சீமான் சமூக உணர்வுகளும், கிராமத்து வாழ்க்கை நெருக்கடிகளும், மனித உறவுகளின் சிக்கல்களும் சொல்ல விரும்பினார். அதனால்தான் அவர் இயக்குநராக சினிமாவில் நுழைந்தார். இவர் இயக்கிய முதல் படம் பாஞ்சாலங்குறிச்சி. கதாநாயகனாக பார்த்திபன் நடித்தார். படம் கிராமத்து அரசியல், குடும்ப கோளாறு ஆகியவற்றை மையமாக கொண்டது. விமர்சன ரீதியாக சில பாராட்டுகள் கிடைத்தாலும் வசூலில் படம் வெற்றி பெறவில்லை. ஆனால் இந்த படம் மூலம் சீமான் சமூகத்தோடு தொடர்புடைய கதைகளை சொல்ல விரும்புகிற இயக்குனர் என்ற பட்டம் பெற்றார். ஆனாலும் சீமான் தோய்ந்து போகவில்லை. அதே ஆண்டு வளர்த்துங்கும் நிலையில் என்ற படத்தை இயக்கினார். ஆனால் மக்கள் வரவேற்பு குறைவாக இருந்தது. 1997 வீரபாண்டி இதிலும் வசூலில் தோல்வியடைந்தார். காரணம் என்னவென்றால் அப்போதைய காலத்தில் மக்கள் வணிக படங்களை விரும்பினர். ஆனால் சீமான் எப்போதும் சற்று ஆழமாக கதைகளை சொல்ல முயல்வார். இயக்குநராக அதிக வெற்றியை பெறவில்லை என்பதால் நடிகராக முயன்றார். துணை வேடங்களிலும் நடித்தார். பாரதி, தமிழ் தேசிய கவிஞர் பாரதியார் வாழ்க்கை மையமாக கொண்ட படம். இதில் சீமான் முக்கிய கதாபாத்திரமாக இருந்தார். புயல், வீரப்பன், இந்து நட்சத்திரம் போன்ற படங்களிலும் தோன்றினார். இவரது நடிப்பு இயல்பானது. ஆனால் பெரிய அளவில் கதாநாயகன் என்ற வரவேற்பு கிடைக்கவில்லை. தாமிரபரணி படத்தின் கதையை இவர் எழுதியது. அதை இயக்குனர் ஹரி திரைக்கதையாக மாற்றினார். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. ஆனால் இந்த வெற்றியிலும் சீமானுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. சீமான் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை. பல படங்கள் தொடங்கிய பாதியிலே நிறுத்தப்பட்டன. சிலர் சொல்வது சீமான் சினிமாவில் தோல்வி அடைந்ததால் தான் அரசியலுக்கு வந்தார். ஆனால் உண்மையில் சினிமா அவருக்கு மக்களோடு பேசும் திறனை வளர்த்து கொடுத்தது. கதை சொல்லும் திறன், உரையாடல் எழுதும் திறன் பின்னர் அவரது அரசியல் உரைகளில் பெரிய பலனாக அமைந்தது. சினிமா உலகம் சீமானுக்கு 2 பாடங்களை கற்றுத்தந்தது. மக்கள் மனதை வெல்ல வேண்டும் என்றால் அவர்கள் உணர்வுகளை தொட வேண்டும்.
உண்மையை சொன்னால் வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நிலைத்திருக்கும். இந்த பாடங்களே அவரை அரசியலில் மேலும் வலுப்படுத்தின. சினிமா உலகம் சீமான் எதிர்பார்த்த வெற்றியை அவருக்கு தரவில்லை. அந்த உலகம் அவருக்கு ஒரு முக்கியமான ஆயுதத்தை தந்தது. அதுதான் மக்களை கவரும் குரல். சினிமாவில் தோல்வியடைந்த சீமான் அரசியலில் மக்களிடம் நெருக்கமாக செல்லும் விதமாக அந்த அனுபவத்தை மாற்றிக்கொண்டார். அடுத்தபடியாக அவர் அரசியலுக்குள் நுழைந்த பாதையை பார்க்கலாம். பகுதி 3. அரசியலுக்குள் வந்த பாதை. ஒரு மனிதரின் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் அவரை முற்றிலும் மாற்றிவிடும். சீமானின் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு திருப்பம் வந்தது. அதுதான் இலங்கை உள்நாட்டுப் போர். அந்த யுத்தத்தின் போது தமிழர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள், படுகொலைகள் அவர் உள்ளத்தில் தீவிரமான அரசியல் உணர்வை உண்டாக்கின. 1983 முதல் 2009 வரை நீண்டு கொண்டிருந்த இலங்கை உள்நாட்டு யுத்தம் தமிழர்களின் வாழ்வை சிதைத்தது. ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று யாரும் விடுபடவில்லை. இந்த செய்திகளை தமிழ்நாட்டில் இருந்த பலர் தொலைக்காட்சி செய்தித்தாள்கள் மூலம் அறிந்தார்கள். ஆனால் அந்த நிகழ்வு சீமான் மனதை உலுக்கியது. 2000களின் தொடக்கத்தில் இருந்து சீமான் தமிழீழம் தொடர்பான பல பொது கூட்டங்களில் உரையாற்றத் தொடங்கினார். அவர் கூறிய முக்கிய கருத்து தமிழர்களுக்கு தங்களுக்குரிய நாடு வேண்டும். இலங்கை தமிழர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அதை உலகத்திற்கு சொல்ல வேண்டியது தமிழர்களின் கடமை. இந்த உரைகள் தான் சீமானை சாதாரண சினிமா இயக்குநராக இருந்து அரசியல்வாதியாக மாற்றியது. தமிழ் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார் என்று கூறிய அரசு அவர் மீது பல வழக்குகளை பதிவு செய்தது. பல முறை அவர் காவலில் எடுக்கப்பட்டார். சில சமயம் அவரது உரைகள் சர்ச்சைக்குரியதாகவும் அரசியலில் பெரிய பொருளாக மாறியது. ஆனால் அந்த அழுத்தங்கள் சீமானை பின்வாங்க வைக்கவில்லை. பொதுவாக அரசியல் தலைவர்கள் பேசும் உரைகள் சீரான சாதாரணமாக இருக்கும். ஆனால் சீமான் உரைகள் தீவிரம், உணர்ச்சி, கோபம் இவையால் நிரம்பியிருந்தது. அவர் பேசும்போது மக்கள் இவர்தான் நம் உள்ளத்திலே இருக்கும் கோபத்தை கூர்மையாக சொல்கிறார் என்று உணர்ந்தனர். இளைஞர்களுக்கிடையே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. சீமான் தனது உரைகளில் எப்போதும் வலியுறுத்திய 3 விஷயங்கள். தமிழர் சுயாட்சி. தமிழர்கள் தங்களுக்கே உரிய அரசியல் அதிகாரம் பெற வேண்டும். தமிழர் பண்பாடு, மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும். தமிழர் ஒற்றுமை. தமிழர்கள் எங்கு இருந்தாலும் ஒரே இனமாக ஒன்றிணைய வேண்டும். இதனாலே அவர் தமிழ் தேசியவாதி என்று அழைக்கப்பட்டார். சினிமா உலகில் பெரிய வெற்றி கிடைக்காமல் இருந்த காலத்திலேயே அரசியல் மேடைகளில் உரையாற்ற ஆரம்பித்தார். பல மாணவர் இயக்கங்கள், சிறிய அளவிலான சமூக இயக்கங்களில் பங்கேற்றார். 2009க்கு பிறகு அவர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து அதன் முக்கிய தலைவராக இருந்தார். சீமான் தனது உரைகளில் எப்போதும் சாதாரண மக்களின் குரலாக பேசினார். விவசாயிகளின் வழி, வேலை தேடி அலையும் இளைஞர்களின் சிரமம், தமிழர்களின் அடையாள கோரிக்கை அனைத்தையும் மிக நேரடியாக கூறினார். மக்கள் மனதில் இந்த மனிதர் அதிகாரத்துக்காக வரவில்லை, நம் குரலாக வருகிறார் என்ற உணர்வு உருவானது. சீமான் சினிமா உலகில் ஒரு கதை சொல்லிக் கொண்டிருந்தவர். ஆனால் இலங்கை உள்நாட்டு போர், தமிழர்களின் படுகொலை அவரை இன்னொரு கதையை சொல்ல வைத்தது. அதுதான் தமிழ் தேசியத்தின் கதை. அந்த கதையை அவர் மேடைகளில் சொன்னார். அந்த குரலே அவரை அரசியலுக்குள் இழுத்து கொண்டு சென்றது. அடுத்து அவர் எப்படி நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி வளர்த்தார் என்பதை பார்க்கலாம். பகுதி 4. நாம் தமிழர் கட்சி உருவாக்கம் மற்றும் வளர்ச்சி. அரசியல் மேடைகளில் தீவிரமாக உரையாற்றிய சீமான் ஒரு கட்டத்தில் தன்னுடைய அரசியல் சிந்தனையை மக்களிடம் கொண்டு சேர்க்க தனியாக ஒரு அரசியல் அமைப்பு தேவைப்படுவதை உணர்ந்தார். அதுதான் பின்னர் நாம் தமிழர் கட்சி உருவாக்கத்திற்கு காரணமானது. நாம் தமிழர் கட்சி உருவானது முதல் இலங்கை தமிழர்களுக்கான ஆதரவு குரலாக அமைந்தது. 2009இல் இலங்கை உள்நாட்டு போர் முடிந்தது. ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இந்த கட்சி தீவிரமாக செயல்பட தொடங்கியது. ஆரம்பத்தில் இது ஒரு மாணவ இயக்கம், சமூக இயக்கம் என்ற அளவில் இருந்தது. பின்னர் சீமான் அதை அரசியல் கட்சியாக மாற்றினார். சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி பின்பற்றிய முக்கிய கொள்கைகள்: தமிழர் சுயாட்சி. தமிழர்கள் தங்கள் அரசியல், பொருளாதார, கலாச்சார உரிமைகள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விவசாய முதன்மை. விவசாயம் இல்லாமல் தமிழ் இனத்திற்கு எதிர்காலமே இல்லை என்றார். இளைஞர் முன்னேற்றம். வேலை வாய்ப்பில் சுயநிறைவு, கல்வியில் சமத்துவம், பெண்களின் பங்கு. பெண்கள் சமமாக அரசியல் பங்கேற்க வேண்டும். தமிழீழ ஆதரவு. இலங்கையில் தமிழர்களுக்கான தனிநாடு. கட்சியின் சின்னம் விளங்கிய புலி. இது தமிழீழ விடுதலை புலிகளை நினைவூட்டினாலும் சீமான் இதை பயன்படுத்தியது. தமிழரின் வீர உணர்ச்சி, அடக்க முடியாத மனப்பாங்கு என்பதன் சின்னமாகவே இருந்தது. இதுவே பல இளைஞர்களை கட்சியில் இணைத்தது. சீமானின் உரைகள் மற்ற அரசியல்வாதியிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டன. சாதாரணமாக வாக்குறுதிகள் கூறுவதை விட அவர் பேசும்போது தீவிரம், உணர்ச்சி, கோபம், நேர்மை நிறைந்திருந்தது. தமிழர் உரிமை போன்ற சொற்கள் அவரது உரைகளில் அடிக்கடி வந்ததால் இளைஞர்கள் மிகுந்த ஈர்ப்பு கொண்டனர். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளைஞர்கள், விவசாய குடும்பங்கள் இவர்களிடையே கட்சி வேரூன்றியது. முதல் முறையாக 2011இல் நாம் தமிழர் கட்சி சில தொகுதியில் போட்டியிட்டது. ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது. 2016, 2021 சட்டமன்ற தேர்தல்களிலும் பல இடங்களில் போட்டியிட்டது. எங்கும் வெற்றி பெறவில்லை. ஆனால் வாக்கு விகிதம் ஒவ்வொரு தேர்தலிலும் உயர்ந்து கொண்டே சென்றது. இதை சீமான் நம் பாதை கடினம்தான், ஆனால் நிலையானது என்று விளக்கினார்.
சீமான் தனது கட்சியை வெறும் தேர்தல் கட்சியாக அல்லாமல் சமூக இயக்கமாக நடத்தினார். தமிழர் விழாக்கள், சமூக நிகழ்ச்சிகள், விவசாய போராட்டங்கள் அனைத்திலும் கட்சி தீவிரமாக பங்கேற்றது. இதனால் மக்கள் மனதில் இது தேர்தல் காலத்தில் தான் வரும் கட்சி இல்லை, எப்போதும் நம்மோடு இருக்கும் கட்சி என்ற நம்பிக்கை உருவானது. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள், குறிப்பாக இலங்கை தமிழ் மக்கள் சீமான் கட்சியை ஆதரிக்க தொடங்கினர். அவர்களின் பொருளாதார ஆதரவும் சமூக ஊடக ஆதரவும் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவியது. சீமான் உரைகள் தீவிரமாக இருப்பதால் சிலர் இவர் பிரிவினைவாதி என்று குற்றம் சாட்டினர். மற்றவர்கள் அரசியலில் வெற்றி பெறாமல் வெறும் பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்று விமர்சித்தனர். ஆனால் சீமான் அதற்கு எப்போதும் ஒரே பதிலை சொல்வார்: நான் பேசவில்லை என்றால் தமிழர்கள் உரிமைக்காக யார் பேசுவார்? சீமான் சினிமா உலகில் தோல்வியடைந்தவர் என்று சொல்லப்பட்டார். ஆனால் அரசியலில் அவர் தோற்றுவித்த நாம் தமிழர் கட்சி தமிழர்களின் அடையாள சின்னமாக மாறியது. தேர்தலில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் மக்களின் மனதில் அவர் குரல் வேரூன்றியது. அடுத்து அவர் கூறிய சாதனைகள் மற்றும் சந்தித்த சவால்களை விரிவாக பார்க்கலாம். பகுதி 5. சீமான் சாதனைகள் மற்றும் சவால்கள். ஒரு அரசியல் தலைவரை மதிப்பீடு செய்யும் போது அவர் சாதித்தது என்ன, அவர் சந்தித்த சவால்கள் என்ன என்பதுதான் முக்கியம். சீமான் வாழ்க்கையிலும் பல சாதனைகளும் அதே நேரத்தில் பல சவால்களும் இருக்கின்றன. அவற்றை விரிவாக பார்ப்போம். மக்கள் மத்தியில் ஒரு தீவிர குரல். தமிழக அரசியலில் பொதுவாக உரைகள் அமைதியாகவும் வாக்குறுதி நிறைந்ததாகவும் இருக்கும். ஆனால் சீமான் தமிழர்களின் உரிமைக்காக சத்தமாக குரல் கொடுக்கும் ஒரு தலைவன். அவரின் பேச்சுக்கள் குறிப்பாக இளைஞர்களை தேசிய உணர்வுடன் ஒன்றிணைத்தது. தமிழ் அடையாள உணர்வை எழுப்பியது. தமிழர்களின் பண்பாடு, மொழி, வரலாறு குறித்து இவர் பேசியது இன்னும் எழுச்சியாக்கியது. இன்றைய தலைமுறையிலும் எழுச்சி உணர்வு உண்டானது. நீ தமிழன் என்பதை பெருமையாக கொள் என்ற கருத்து மக்கள் மனதில் வலுவாக பதிந்தது. விவசாய பிரச்சனைகளில் குரல். தமிழகத்தில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள், நீர்ப்பாசனம், கடன் சுமை, நில இழப்பு ஆகியவற்றை மிகவும் தீவிரமாக கூறியவர். பல விவசாய போராட்டங்களுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்தார். இதனால் அவர் விவசாயிகளின் குரல் என்ற பெயரும் பெற்றார். அவரது பேச்சுக்கள் தீவிரமாக இருந்ததால் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அவரை பின்பற்ற தொடங்கினர். அரசியலில் சோர்வடைந்திருந்த இளைஞர்களுக்கு அவர் ஒரு மாற்றுத் தலைவராக தோன்றினார். இலங்கை தமிழர்களுக்காக அவர் வெளிநாடுகளிலும் குரல் கொடுத்தார். பல தமிழ் வம்சாவளி அமைப்புகள் அவருக்கு ஆதரவு அளித்தன. இதன் மூலம் தமிழர் பிரச்சனை சர்வதேசத்திலும் பேசப்பட்டது. பல தேர்தல்களில் போட்டியிட்டாலும் இன்னும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. மக்களை கவரும் உரை இருக்கிறது, ஆனால் இது வாக்காக மாறவில்லை. அது அவரின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. தமிழகத்தில் பெரும்பாலான கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியிலேயே வெற்றி பெற்றன. ஆனால் சீமான் நாம் தனியாகவே நிற்க வேண்டும் என்ற கருத்தில் உள்ளார். பல முக்கியமான ஊடகங்கள் சீமான் உரைகளை புறக்கணித்தன. இதனால் அவரது கருத்துக்கள் பொதுமக்களிடம் முழுமையாக செல்லவில்லை. கட்சி முழுவதும் சீமான் ஒருவரை மட்டுமே மையமாக வைத்திருக்கிறது. இதனால் கட்சியின் பரவல் குறைவாக உள்ளது. தலைமை அமைப்பு வலுவாக இல்லாதது என்ற விமர்சனமும் எழுகிறது. சீமான் ஒரு பக்கம் மக்களின் மனதில் அடையாள உணர்வை எழுப்பினார். விவசாயிகள், இளைஞர்கள், தமிழர்கள் இவர்களுக்காக குரல் கொடுத்தார். அதே சமயம் தேர்தல் வெற்றியின்மை, சட்ட வழக்குகள், ஊடக எதிர்ப்பு ஆகியவை அவரை அரசியலில் இன்னும் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் இருந்தாலும் மக்கள் மனதில் இவரது பெயர் தீவிரமாக பதிந்துவிட்டது. அடுத்தது அவரது எதிர்கால அரசியல் பாதையை பற்றி விரிவாக பார்க்கலாம். பகுதி 6. சீமான் எதிர்காலம், வாய்ப்புகளும் சவால்களும். சீமான் இன்று தமிழ் அரசியலில் தனித்துவமான குரலாக இருக்கிறார். ஆனால் அவரது அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவர் முன்னேறுவதற்கான வாய்ப்பு என்ன? அதே சமயம் அவரை தடுக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதை ஆராய்வோம். தமிழகத்தில் சுமார் 60% மக்கள் இளைஞர்கள். வேலைவாய்ப்பு பிரச்சனை, கல்வியில் அநீதி, போட்டித் தேர்வுகளில் சிக்கல்கள் இவை அனைத்தும் இளைஞர்களை அரசியல் மாற்றம் தேட வைக்கிறது. சீமானின் உரைகள் நேராக அவர்களின் மனதை தொடுகிறது. எதிர்காலத்தில் அவர்களின் வாக்குகள் மிகப்பெரிய பலமாக மாறக்கூடும். தமிழகத்தில் விவசாயிகளின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகிறது. சீமான் தொடர்ந்து விவசாயிகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் எதிர்காலத்தில் விவசாய குடும்பங்களின் ஆதரவும் அவருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து வரும் உணர்ச்சி, பொருளாதார ஆதரவு சீமான் கட்சியை வலுப்படுத்தும். எதிர்காலத்தில் சர்வதேச அளவில் கூட அவரின் குரல் மேலும் வலுப்பெறலாம். இதுவரை நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறவில்லை என்றாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து மக்களிடையே வேரூன்றினால் அடுத்த 10 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் இடமெடுக்கும் வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத உரை சீமானுக்கு உள்ளது. இதுவே அவரை மக்கள் மனதில் தனித்துவமாக வைத்திருக்கிறது. இது எதிர்காலத்தில் அவரை மக்கள் மனசாட்சியின் குரல் என்று உயர்த்தும் அளவுக்கு வாய்ப்பு உண்டு. எவ்வளவு குரல் கொடுத்தாலும் அரசியலில் வெற்றி பெற வேண்டியது தேர்தல்களில்தான். இதுவரை எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாதது அவரது அரசியலில் மிகப்பெரிய சவால். எதிர்காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற வேண்டும் என்பது அவரது கட்சி நிலைப்பதற்கான அடிப்படை. தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் தான் முக்கியம். சீமான் எப்போதும் நாம் தனியாக நிற்போம் என்று கூறுவதால் பெரிய அளவில் வெற்றி அடைவது கடினமாகிறது.
எதிர்காலத்தில் கூட்டணி அரசியலில் பங்கேற்காமல் இருப்பது அவரது வளர்ச்சியை தாமதப்படுத்தும். பல முக்கிய ஊடகங்கள் சீமான் உரைகளை முழுமையாக காட்டுவதில்லை. எதிர்காலத்தில் அவர் மக்களிடம் செல்ல சமூக ஊடகங்கள் மற்றும் நேரடி சந்திப்புகள் மேல் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கும். கட்சியின் முழு கவனம் சீமான் என்ற ஒருவரின் மேல் உள்ளது. எதிர்காலத்தில் அவர் வலுவான இரண்டாம் தலைமுறையை உருவாக்க வேண்டும். இல்லையெனில் கட்சியின் வளர்ச்சி சீரானதாக இருக்காது. அவரது தீவிரமான உரைகள் காரணமாக சட்ட ரீதியான சவால்கள் எதிர்காலத்திலும் தொடரும். அரசியல் எதிரிகளின் அழுத்தமும் அதிகமாகும். இளைஞர்கள், விவசாயிகள், தமிழ் தேசியவாதிகள் இவர்களை ஒருங்கிணைத்து வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும். தேர்தல் வெற்றியின்மை நீடித்தால் கட்சி மெல்ல மெல்ல சோர்வடையும். பேச்சால் மட்டும் பயனில்லை, வெற்றியும் வேண்டும் என்று நினைக்கும் நேரம் வரும். சீமான் ஒரு இயக்குநராக தொடங்கி தீவிர உரையாளரானார். இன்று ஒரு அரசியல் தலைவராக மக்கள் மத்தியில் தனித்துவமாக நிற்கிறார். அவரது எதிர்காலம் இன்னும் எழுதப்படவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அவர் தமிழர்களின் உரிமைக்காக எழுப்பிய குரல் வரலாற்றில் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.